بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். கண்ணியமிக்க பல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் குடும்பத்தினர்களே, இந்த ஜும்மாவுடைய தலைப்பு என்னவென்றால் குர்ஆன் கூறும் அழகிய வரலாறு. குர்ஆன் சில வரலாறை இன்ட்டாக பேசும், சில வரலாறை தெளிவாக பேசும். அந்த மாதிரி இப்போ நான் பேச இருக்கக்கூடிய இந்த வரலாறு அல்லாஹ் ஒரு 5 வசனங்களை கொண்டு பேசுகிறான். ஆனால் அந்த 5 வசனங்களை அல்லாஹ் சொன்ன முறைப்படி படித்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றுமே புரியாது. ஆவண்ணாவும் தெரியாது, அக்கண்ணாவும் புரியாது, ஆரம்பம் எது முடிவு எதுன்னு கூட தெரியாது. ஆனால் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை ஷார்ட்டாக பேசிட்டு போயிடுறான். இந்த சமுதாயத்தை அல்லாஹ் நினைவு கூற சொல்கிறான். யாரை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுங்க. அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைக்கணும்னா எப்படி நம்பிக்கை வைக்கணும் இந்த சமுதாயத்தை பாருங்கள். நீங்கள் ஒரு வழிமுறையில் வரீங்க இல்லையா, பாட்டனார் முப்பாட்டனார் தாய் வழி அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்து ரீதியில் நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் எல்லாருமே சிந்திங்க, இவர்களை போன்ற ஈமானை நீங்களும் ஏற்றுக்கோங்க. நீங்கள் ஒரு ஈமானை வச்சுருக்கீங்கள, நான் தொழுகிறேன், நான் ஜக்காத் கொடுக்குறேன், நான் ஹஜ்ஜு செய்கிறேன், நான் உம்ரா செய்கிறேன், நான் தர்மம் பண்ணுறேன், இப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்கள, இதுக்கு முன்னாடி என்ன முதல்ல நம்புங்க. ஒருவர் அல்லாஹ்வை உண்மையிலேயே காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஈமானில் அப்படி ஒரு சுவை அவங்களுக்கு தெரியும். ஈமானுடைய சுவையை உணர்ந்துருக்குமா? ஈமான்னா எப்படி ஒரு சுவை, அதோடைய சுவை என்ன, அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் உணர்ந்துருக்குமா என்பதை பார்த்தா இல்லை. அப்போ அல்லாஹ் இந்த சமுதாயத்தை நினைவு கூற சொல்கிறான். அவங்க காலங்காலமெல்லாம் இஸ்லாத்துக்கு வரல, ஒரு நொடி பொருளில் மாறுறாங்க, பேர் செகண்டில் மாறுறாங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தாங்க, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய தண்டனை அவங்களுக்கு கண்ணு முன்னாடி காமிக்கப்பட்டாலும் அதை விட எல்லாம் பெரியவன்டா, என் உயிரை விட எல்லாம் நேசிக்கக்கூடியவன்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய பாதைக்காக வேண்டிய அந்த 1000 மக்கள் ஷஹீதானாங்க. அவர்களை எதை மாற்றியது? அல்லாஹ்வை விளங்கிட்டாங்க. அந்த நொடி பொழுதுல அல்லாஹ் விளங்கிட்டாங்க. அல்லாஹ்னா இப்படி தான் இருப்பான், இந்த உயிருக்கும் மேலானவன் தான் அல்லாஹ். நமக்கெல்லாம் அல்லாஹ் சில கஷ்டங்களை கொடுத்துட்டோன்னா என்ன ஒரு மாதிரியான முகம் சுழிப்பு வருவோம், அப்படியே ஒரு மாதிரியாக முகத்தை திருப்பிப்போம். நான் அல்லாஹ்வுக்கு தொழுவலையா, நான் அல்லாஹ்வை வணங்கலையா, நான் அல்லாஹ்கிட்ட கேட்கலையா, என் வாயெல்லாம் தொடங்கும் போது அல்லாஹ் 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 தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் குடும்பத்தில் தான் அல்லாஹ் சீக்கிரத்தில் மோத்த எடுப்பானா, எனக்கு இப்போ தானே பிறந்துச்சு அந்த குழந்தைய உயிர் எடுத்துருவானா, அல்லாஹ் இப்படிலாம் பண்ணிடுவானான்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் மேலே எவ்வளோ நிராசையான பேச்சுக்கள், அதிருப்தியான வார்த்தைகள். அல்லாவே இல்லை பாய். நேற்று வரைக்கும் பள்ளிவாசல் வந்திருப்பார், எல்லாம் பண்ணியிருப்பார். இன்னைக்கு ஏன்டா நீ பள்ளிவாசலுக்கு வரல, ஏன் பாய் அப்படின்னா இன்னும் என்ன பாய், இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அல்லாஹ் எத்தனையோ பேருக்கு என்னென்னவோ தரான், எனக்குன்னா ஒரு குழந்தை தான் தானே, அதையும் ஏன் வாங்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு
அல்லாஹ் மேலே அதிருப்தியான பேச்சுகள், அல்லாஹ் மேலே அதிருப்தியான சொல்லேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர்கள் அனைவருமே என்ன பண்ணலை? அல்லாஹ்வை விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கலை. அப்போ என்னன்னா அல்லாஹ்வை நம்பணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த 85வது அத்தியாயத்தை எடுத்து படிங்க. வஸ்ஸமா இதாத்தில் புரூஜ் வல் யௌமில் மௌஊத் அப்படின்னு அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணுவான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், புத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், நெருப்பு குண்டவாசிகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? என்ன கேட்குறான்ல? நெருப்பு குண்டவாசிகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? என்ன நெருப்பு குண்டு? நமக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், அன்னாரி தாத்தில் வகூத், விறகுகளை போட்டு அந்த நெருப்பை உண்டாக்கி கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், இதுஹும் அலைஹா குஊத், அந்த நெருப்பு குண்டத்தின் அருகாமையில் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். யாருக்கு முன்னாடி? யாருக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்களோ அவருக்கு முன்னாடியே அந்த நெருப்பை உண்டாக்கிக்கிட்டு இருக்கான். அவங்களெல்லாம் சங்கிலி கையில் போட்டு கட்டி வச்சிருக்கிறான். முன்னாடி நெருப்பு குண்டை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். இங்கே உட்காந்துருக்கிறது யார்? மன்னர் உட்காந்துருக்கான். அதால சொல்ற, இதுஹும் அலைஹா குஊத், அந்த நெருப்பு குண்டத்தின் அருகாமையில் அவர்கள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். வஹும் அலா மா யஃபஅலூன பில் முஃமினீன ஷுஹூத், அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டோரே எவ்வாறு நடத்தினார்கள் என்பதற்கு அவர்களே சாட்சிகளாக இருக்கிறார்கள். நம்பிக்கை, அல்லாஹ் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்பட்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி அவர்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. அதற்கு அவர்களே சாட்சி அப்படின்றான். புரியுதா? அல்லாஹ் மேலே நம்பிக்கை கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி தான் அந்த நெருப்பு அவங்களுக்கு மூட்டப்படுது, அதில் அவங்க போடப்படுறாங்க. அதற்கு யார் சாட்சின்னா அதற்கு அவர்களே சாட்சியாளராக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். நம்மளெல்லாம் நல்லா சாட்சியாக கொண்டு வரல. அந்த நெருப்பு போடப்படக்கூடிய அவர்களே அவர்களுக்கு சாட்சியாளர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறேன். ஏன் அவங்கள நெருப்பு போடப்பட்டாங்க அப்படின்னா என்னை ஏற்றுக்கிட்டாங்க. வஹும் அலா மா யஃபஅலூன பில் முஃமினீன, என்னை அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி அந்த நெருப்பு குண்டை ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு முன்னாடியே அவங்க உட்கார வைக்கப்பட்டாங்க. அதில் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு குடும்பத்தில் கூப்பிட்டு அதில் உள்ளே போடப்பட்டாங்க. இது எல்லாம் எது பேசுது அப்படின்னா குர்ஆன் நம்மள்கிட்ட பேசுது. இப்போ நான் படித்தது 5 வசனம் நான் படித்தேன். இந்த 5 வசனங்களில் அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, ஒமா நகமு மின்ஹும் இல்லா ஐயுமினு பில்லாஹில் அசீஸில் ஹமீத். அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கை கொண்ட ஒரே பாவத்திற்காக அந்த நெருப்பு குண்டவாசிகள் நெருப்பில் கரிந்து சாம்பலானார்கள். நம்பிக்கை கொண்ட ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி நெருப்பில் கரிந்து சாம்பலானார்கள். கண்ணியத்திற்கும் புகழுக்கும் ஆட்சிமிக்கும் சொந்தக்காரன் அந்த அல்லாவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் சொல்றான், லா யுமினூன பில்லாஹில் அசீஸில் ஹமீத். அவன் எப்படிப்பட்டவனா? கண்ணியத்திற்கு சொந்தக்காரன், புகழுக்கு சொந்தக்காரன், ஆட்சி அதிகாரத்திற்கு சொந்தக்காரன். என்ன ஏற்றுக்கிட்ட ஒரே காரணத்துக்காண்டி மக்களை அவன் நெருப்பில் போட்டு பொசுக்குனா அப்படின்னு அல்லாஹ் வந்து பேசுகிறான். ஆனால் இது நான் பேசிட்டேன். இதோட சம்பவம் என்ன நமக்கு தெரியுமா? இது யாருக்கு சொல்லப்பட்டதுன்னு தெரியுமா? இது எதனால் சொல்லப்பட்டது? இதில் அல்லாஹ் எதை நினைவு கூற சொல்கிறான்? இது முழு சம்பவம் என்ன? எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா நாமளும் போலியான நடிப்பு அல்லாஹ் கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கோம். நானும் முஸ்லீம் தான், உன் குரானை நான் நம்பிட்டேன். நம்புனா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்புறதுன்னா அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது தானே நம்புறது. தெரிஞ்சுக்காமல் ஒருத்தன் நம்புகிறான் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? அவனை ஏமாற்றிக்கிறான்னு அர்த்தம். புரியுதா? ஒரு விஷயத்த தெரிஞ்சிக்காமலே எனக்கு தெரியும் சொன்னால் அதுக்கு என்னது? அதுக்கு பேர் என்னது? முட்டாள் தானே. அப்போ குரானை நம்பணும். 6 விஷயங்களை நம்புகிறோம் இல்லையா? மறுமையிலான நம்பணும், அல்லாவே நம்பணும். ஒவ்வொன்றும் சொல்லும் பொழுது குரானை வேதங்களை நம்பணுமா இல்லையா? வேதத்தை நம்புகிறோம். எப்படி நம்புகிறோம்? அல்லாஹ் அனுப்பின 4 வேதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பணுமா? இல்லை அதில் இருக்கக்கூடிய பொருட்களை அறிந்து நம்பணுமா? இந்த சம்பவங்களை அல்லாஹ் நம்மள்கிட்ட தானே பேசுகிறான். இறுதி சமுதாயமான நமக்கு தானே இந்த சம்பவம் பேசுகிறான். இது யாருக்கு சொல்லப்பட்டு எதற்கு சொல்லப்பட்டது? இதை பற்றி அல்லாஹ் எதை பற்றி பேசுகிறான்? இதை மாதிரி நீங்களும் இருங்க. உங்களுக்கும் ஒரு காலம் வரும், அந்த டைமில் நபி இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஒரு தலைவர் இருக்க மாட்டார்,
உங்களுக்கு நேர்வழி காட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாரு. அந்த டைமில் இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உறுதுணையாக இருக்கும், உறுதியாக இருக்கும், உங்கள் ஈமானை பாதுகாக்கும். அப்படின்னு அல்லாஹ் இந்த குர்ஆன்ல என்ன பண்ணுறான்? பேசுகிறான். இப்போது அந்த சம்பவத்துக்கு போகும். 5 வசனங்களை படித்தேன். நெருப்பு குண்டவாசிகள், அவர்களுக்கு முன்னாடி நெருப்பு உருவாக்கப்பட்டுச்சு. அவங்க எதற்காக வேண்டி பொசுக்கப்பட்டாங்க அப்படின்னா, அல்லாவை ஏற்றுக்கிட்ட ஒரே ஒரு காரணத்திற்காக மன்னர் அவனை பொசுக்கினான்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான்? தன் திருமறையில் சொல்லி காட்டுறான். இப்போது அந்த சம்பவத்துக்கு போகும். இன்னொரு காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வசனம் அத்தியாயம் இறங்கினோடனே அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க? முன்னொரு காலகட்டத்தில் ஒரு மன்னர் இருந்தான் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த மன்னருக்கு ஒரே ஒரு விஷயந்தான், என்னவா? அவனை இறைவனாக ஏற்றுக்கணும். அவன் தான் ரப்பு. ரப்புக்கு நான் ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருந்தேன் ஆரம்பத்தில், ஞாபகம் இருக்கா? ரப்புனா படைத்தல், பராமரித்தல், பாதுகாத்தல், அறிவுரை சொல்றது எல்லாமே சேர்ந்தது தான் ரப்பு. அந்த ரப்பு நான் தான்றான். நான் தான் படைக்கிறேன், நான் தான் மரணிக்க செய்கிறேன், நான் தான் உணவளிக்கிறேன், நானா உணவையும் கட் பண்ணுறேன், நான் தான் வேதனையும் கொடுக்குறேன், நான் வேதனையும் எல்லாமே வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவனோட கட்டுக்கோப்பில் வச்சிருக்கிறான். மக்கள் ஃபுல்லாக அவனை வணங்கிட்டு இருந்தாங்க, அவனை ரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவன் தரக்கூடிய சில மானியங்கள், ஊதியங்களுக்காக வேண்டி வருஷம் மாத கணக்கில் வேலை வாங்குவான். மாதத்தில் ஒரு முறை ஊதியம் கொடுப்பான் இல்லையா? அந்த ஊதியம் கொடுக்கும்போது நான் தான் ஒரு ரப்பு அப்படின்ற மாதிரி முறையில் என்ன பண்ணுவான்? சொல்லி கொடுப்பான். அப்போது அந்த காலகட்டத்தில் மக்கள்லாம் அவனை வணங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மன்னருக்கு சூனியக்காரன், ஜோசியக்காரன்லாம் இருப்பாங்க. அப்போது ஒரு ஜோசியக்காரன், சூனியக்காரன் இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு என்ன ஆகுதுன்னா வயசாகுது, மரணிக்க போகிறான். அவன் மரணிக்க போகிறான். நாளைக்கு அவன் மரணிச்சிருவான். நாளைக்கோ இல்லை ஒரு மாதத்துலேயோ மரணிக்கிற தருவாயில் இருக்கிறான். அந்த டைமில் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மன்னனை கூப்பிட்டு, மன்னா, அதாவது ரப்பே, எனக்கு வயசாகுது, நான் இறந்துடுவேன். என்கிட்ட ஒரு சில கலைகள் இருக்குது, சூனிய கலைகள், நான் தேர்ச்சி பெற்றவன். சூனியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அதில் முதிர்ச்சியானவர் தலைவர் இவர். அவர் சொல்கிறாரு, எனக்கு அப்புறம் என் சூனிய கலை அழிஞ்சிடக்கூடாது. நீ என்ன பண்ணு, உன் ஊரில் மக்கள் இருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு நல்ல சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய, புத்துணர்ச்சி இருக்கக்கூடிய, எதுவுமே சீக்கிரத்தில் கற்றுக்கக்கூடிய ஒரு சிறுவனை என்கிட்ட நீ என்ன பண்ணு, நியமி. அவனை நான் என்ன பண்ணுறேன், என் உயிர் போகிறதுக்குள்ளே மிக சீக்கிரத்தில் நான் என்ன பண்ணுவேன், என் சூனிய கலைகளை அவனுக்கு சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். மன்னன் என்ன பண்ணுறாரு, அதை கேட்டுக்கிட்டு அவனும் என்ன பண்ணுறான், அதை கேட்டுக்கிட்டு சரி சொல்லிட்டு ரெடி பண்ணுறான். ஊரில் ஃபுல்லாக அலசுறான். மக்கள் எல்லா பேரும் கேட்க ஒவ்வொருத்தராக கேட்குறாங்க, விசாரித்து ஒரு சிறுவனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த சிறுவனை கூட்டின்னு வந்து அரசவையில் நிற்க வைக்கிறாங்க. மன்னன் சொல்கிறான், இங்கே பார், நான் யார் உனக்கு அப்படின்னா, பையன் சொல்கிறான், நீ தான் ரப்பு, நீ தான் எனக்கு இறைவன். ஒன்று என்ன பண்ணு, என்னுடைய சூனியக்காரர் ஒருத்தர் அவருடைய கலைகளை உனக்கு சொல்லித்தர நாடுறாரு, விரும்புகிறாரு. நீ தினமும் அவர்கிட்ட கிளாஸுக்கு வரணும், பாடம் கற்பிக்க தினமும் நீ வரணும் அப்படின்றாரு. சரி சொல்லிட்டு அந்த சிறுவன் என்ன பண்ணுறான், ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டோடனே ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறான்னா, அந்த சூனியக்காரன்ட்ட வந்து தினமும் பாடம் கற்றுக்கிட்டு போயிட்டுருக்கான். தினமும் போயிட்டு வரும் பாதையில் ஒரு மரத்தடி கீழே ஒரு நல்ல ஒரு ஆலிம் அமர்ந்திருக்கார். ஒரு நல்ல மார்க் அறிஞர் ஒருத்தர் மரத்தடி கீழே உட்காந்துக்கிட்டு சில பசங்களுக்கு என்ன பண்ணுறாரு, மார்க் அறிவுரைகளை சொல்லிக்கிட்டு இருக்கார். அல்லாஹ்வை பற்றி உண்மையான சிந்தனையை சொல்லி கொடுத்துட்ருக்கார். இந்த பையன் சிறுவன் வந்து அந்த சூனியக்காரர்களை கற்றுட்டு வரான், தினமும் பார்க்குறான். ஒரு நாள் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த முதியவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு, இங்கேயும் சில பசங்க உட்காந்துருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, போயிட்டு அந்த ஆலிம்கிட்ட போய் உட்காடுறான். உட்காந்தா அந்த ஆலிமு பாடம் எடுக்கிறாரு. என்ன எடுக்கிறாரு, ரப்புன்ற வார்த்தைக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. அல்லாஹ் என்பவன் யார் தெரியுமா, நம்மளை ஒருத்தர் ஆட்சி அமைச்சிட்டு இருக்கான்ல, இவன் இல்லை,
நம்மளை ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துலேருந்து அல்லாஹ் நம்மளை உருவாக்கினான் இல்லையா, அவன்தான் ரப்பு. இந்த அண்ட சராசையும் படைத்து பரிபாலிக்கிறான் பார்த்தியா, அவன்தான் ரப்புன்னு சொல்லிட்டு ரப்போடைய எல்லா டெஃபினேஷனையும் அந்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த பையனுக்கு அப்படியே கேட்க 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 ஒரு மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. இது நல்லா இருக்கு, இது உண்மையாக இருக்குது, இது தெளிவாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இவனுக்கு ஏற்படுது. அப்போ அந்த ஆலிம்கிட்ட அந்த சிறுவன் பேசுகிறார், நானும் தினமும் கிளாஸில் அமர்ந்துக்கலாமா அப்படின்னா, நீயும் வாப்பா அப்படின்றார். அப்போ அந்த சிறுவர் என்ன பண்ணுறாருன்னா, அன்றைக்கி ஒரு நாள் நல்லா கிளாஸில் நல்லா கேட்டுட்டு நேராக அங்கேருந்து என்ன பண்ணணும், சூரியக்காரன்ட்ட போகணும். சூரியக்காரன்ட்ட போகிறார். சூரியக்காரன் என்ன பண்ணுறான், ஏன்டா டைம் லேட்டாக வர அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாளே என்ன பண்ணுறாரு, போட்டு அடின்னு அடிக்கிறார். அடி வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறான். வீட்டில் போனால் ஏடா லேட்டாக வந்தோன்னே வீட்லேயும் அடிக்கிறாங்க. இந்த அடி வாங்கிக்கிட்டு இருக்காரு. தினமும் மறுநாள் என்ன பண்ணுறான், அதே மாதிரி ஆலிம்கிட்ட வராரு, கிளாஸை கற்றுக்கிறாரு, மறுபடியும் லேட்டாக போகிறாரு, அடி வாங்குறாரு, மறுபடியும் வீட்லேயும் போகிறாரு, வீட்லேயும் அடி வாங்குறாரு. இந்த விஷயத்த ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ஆலிம்கிட்ட சொல்கிறாரு, நான் அந்த மாதிரி தினமும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட பாடம் கற்பிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியாக எனக்கு என்ன தெளிவாகுது, எனக்கு ஒரு மாதிரியாக எனக்கு மார்க்கம் ஒரு மாதிரியாக புரியுது, எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எனக்கு இந்த மார்க்கம் கற்றுக்கிறது சில தடைகள் எனக்கு ஏற்படுது. நான் இதில் கலந்துக்கிறதுனால எனக்கு லேட் ஆகிறதுனால எனக்கு அந்த சூனியக்காரன் சொல்லி கொடுக்குற நேரம் தாமதிக்கிறதுனால அவன் என்னை தினமும் அடிக்கிறான் அப்படின்னோடனே அந்த மார்க் அறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறாரு. நீ என்ன பண்ணு, நீ லேட்டாக இங்கே போனேன்னா வீட்டிலேருந்து லேட்டாக கிளம்புனேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அதே வீட்டுக்கு லேட்டாக போனேன் அப்படின்னா அங்கே பாடம் கற்பிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்லு, அல்லாஹ் அவனுக்கு போதுமாக்குவான் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இதே மாதிரி என்ன பண்ணுறாரு, ஃபாலோ பண்ணிக்கிறாரு. இங்கே பாடம் கற்பிக்கிறாரு, சாயர்கிட்டையும் போய்ட்டு சூனியக்காரன்ட்டையும் போயிட்டு ஒவ்வொரு நாளும் பாடம் கற்பிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஊருக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கும்போது காட்டில் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு, அது சிங்கமோ நரியோ ஓனாயோ எதுவும் சொல்லப்படலை. ஒரு விலங்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஊருக்குள்ளே வந்துடுது, மக்களை பயமுறுத்துது, அச்சமுறுத்துது. மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பயப்படுறாங்க, அந்த பகுதி அந்த வழியாக போகிறதுக்கே பயப்படுறாங்க. அப்போ மக்கள்லாம் பயமுட்டு அச்சமுட்டு நின்றுட்டு இருக்கும்போது இந்த சிறுவனும் அந்த பாதை கடந்து போகணும். அப்போ அவனுக்கு ஒரு சிந்தனை ஏற்படுது, நான் 2 கல்வியை கற்றுக்கிறேன், ஒன்று சூனிய கல்வியை கற்றுக்கிட்டு இருக்கேன், இன்னொன்று மார்க்க கல்வியை கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு எனக்கு 2ல் எது சிறந்தது என்றது சோதிக்கக்கூடிய நாள் எனக்கு வந்துருச்சு. பையனுக்கு மிகப்பெரிய வயசுலாம் கிடையாது, 18 வயசோ 19 வயசோ 20 வயசுலாம் கிடையாது, சிறு பிராயம், ஒரு 10 வயசோ 11 வயசு இருக்கும். சிறுவன் அவன் அல்லாவை பற்றி அந்த காலகட்டத்தில் அவன் சோதனை செஞ்சு பார்க்குறான், நான் கொண்ட கொள்கை உண்மையானது தானா அப்படின்னு சொல்லிட்டு ஈமான வெளிப்படுத்தி அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்சு சோதிச்சு பார்க்குறான். அந்த ஈமான் அவனுக்கு ஊர்ஜினமானது, இதுதான் உண்மையான ஈமான் அவனுக்கு புலப்படுது. நம்ம என்னைக்காவது நாம் கொண்ட கொள்கையை அல்லாஹ் மேலே வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோமா? ஏன்னா நமக்கு எல்லாமே என்னது ரொம்ப லேசானது, அப்படியே அலட்சியம். எல்லாமே நம்ம கேட்டு நம்மளுக்கு இந்த வீடு கிடைச்சதா, நான் கேட்டு இந்த வாழ்க்கை கிடைச்சதா, எல்லாமே இலகுவாக கிடைக்கிறதுனால அந்த மாதிரி அல்லாவும் கிடைச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு என்னது அலட்சியமான ஒரு நம்பிக்கை, அலட்சியமான ஒரு தொழுகை, அலட்சியமான ஒரு கொள்கை. இதனால் நமக்கு என்ன ஆக மாட்டேங்குதுன்னா அல்லாஹ் மேலே முழு ஈடுபாடோட அல்லாஹ் வணங்க முன் வர மாட்டோம். அப்போ அந்த சிங்கம் என்ன, அந்த சிங்கமோ ஏதோ அந்த மிருகம் என்ன பண்ணுதுன்னா மக்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. அப்போது ஒரு கல்லை எடுக்கிறார் அந்த சிறுவர். கல்லை எடுத்து அல்லாவின் பேரை சொல்கிறார், யா அல்லாஹ், இந்த மார்க் அறிஞர், இந்த ஆலிம் சொல்லக்கூடிய கல்வி உண்மையானதாக இருந்தால், இந்த மக்களை அச்சமூட்டக்கூடிய இந்த பிராணியிலிருந்து, இந்த விலங்கிலிருந்து அல்லாஹ் நீ மக்களை பாதுகாத்துக்கொள் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பிஸ்மில்லா சொல்லிட்டு அல்லாஹ் பேரை கொண்டு அந்த கல்லை தூக்கி எறிகிறாரு. நேராக அந்த கல் அந்த மிருகத்தின் மேலே படுது. மிருகம் அந்த இடத்துல மௌத்தாயிரும். மௌத்தானோடனே அவருக்கு அப்படி ஒரு நம்பிக்கை அந்த சிறுவனுக்கு, யா அல்லாஹ் இது உண்மையானது தான், நீ தான் என்னுடைய இறைவன். அவ்வளோ நாள் அந்த ஊர் மக்கள் எப்படி இருந்தாங்க,
ராஜா தான் இறைவன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவருக்கு தெளிவுபடுது, ஆலிம் சொல்லக்கூடிய இந்த கல்வி தான் கரெக்டானது. அந்த அல்லாஹ் தான் நம்மளை அண்ட சராசரி படைச்சிருக்கிறான், அவன் தான் நமக்கு தினமும் உணவளிக்கிறான், அவன் தான் நம்மளை பராமரிச்சுக்கிட்டு இருக்கான், பாதுகாத்துக்கிட்டு இருக்கான், அவன் தான் நமக்கு காற்று தரான், அவன் தான் நமக்கு தாய் தந்திருக்கான், அவன் தான் நம்மளை படைச்சிருக்கான்ன்றது எல்லாமே அவருக்கு புலப்பட்டு சந்தோஷமாய் நேராக போய் ஆலிங்கிட்ட போய் சொல்கிறார். இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? நீங்கள் சொல்லி கொடுக்க ஒவ்வொரு கல்வியை நான் கற்றுக்கிட்டு இன்னைக்கு நான் ஒரு மிருகம் வந்து மக்களை வந்து அச்சமூட்டிக்கிட்டு இருந்தது. நான் அல்லாவின் பெயரை கொண்டு அந்த கல்லை தூக்கி எரிஞ்சேன். உண்மையிலேயே அல்லாஹ் இருக்கிறான், அந்த விலங்கு இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சந்தோஷமாயிட்டு அந்த குழந்தை சொல்லும்போது, அப்போ அந்த ஆலிம் சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறாரு, என் அருமை மாணவனே, என் அருமை மகனே, இதற்கு அப்புறம்தான் உனக்கு சோதனையே ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கப்புறம்தான் உனக்கு சோதனையே ஸ்டார்ட் ஆக போகுது. என்னை மட்டும் எப்போவுமே காட்டி கொடுத்துறாத, என்னைய எக்காலத்துலேயும் என்னை நீ காட்டியே கொடுத்துறாத, உனக்கு சோதனைகள் இதுக்கப்புறம் அதிகமாக வரும் அப்படின்றாங்க. எப்போ அல்லாஹ்வை உறுதியான விதத்தில் நம்ப ஆரம்பிச்சிடுறோமோ என்ன வரும்? நமக்கு சோதனை வரும். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்றான், வைதிபு தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின், தொடர்ந்து சோதனை அழித்து கொண்டே இருந்தோம் அப்படின்றான். யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. ஏன்னா அல்லாஹ்வுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பிடிக்கும். எப்போத்துலேருந்து சோதனை கொடுத்தா? பிறக்கிறதுலேருந்து சோதனை. அப்பா கூட வளர்ந்தாரா? இல்லை. சிறு பிராயத்துலேருந்தே என்ன பண்ணுறாரு? தனிமையில் வளரப்படுறாரு. சிறு பிராயத்தில் நெருப்பில் தூக்கி போடப்படுறாரு, நிற்கிறாரு. அவருக்கு என்னாவது குழந்தை பெறவுமே கிடையாது. வயது முதிர்ந்த நேரத்தில் குழந்தை வருது. அந்த குழந்தை கூட அல்லாஹ் இருக்க வச்சானா? எங்கேயோ தூக்கி போய் வை அப்படின்ட்டான். நடையா நடந்தார், மனைவி விட்டு பிரிஞ்சிருந்தார், தன் மகனை அறுக்க முன் வந்தார். எல்லா விதமான சோதனைன்னு அவருக்கு கொடுத்தோம், அவர் எல்லாத்தையும் முழுமையாக்கினார். அதனால அவர் யார் அவரு? அல்லாவின் தோழர், நண்பர். அல்லாஹ் இன்னொன்று சொல்கிறான், ஹபீபுல்லா அப்படின்வான். யார? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரானில் பேசும் பொழுது ஹபீபுல்லா, அல்லாவின் இறை நேசர் இவர் அப்படின்வான். யாரை நேசிக்கிறான் அல்லாஹ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேசிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வளர்றாங்க? 6 மாதம் வயதில் இருக்கும்போதே ஐன அபி, என் அபி எங்கேன்னு ஒரு குழந்தை பிறந்து என் அப்பா யாருன்னு தானே அம்மாட்ட கேட்கும். அந்த வார்த்தை கேட்க வச்சான் அல்லாஹ். குழந்தையா இருக்கும்போது, வயிற்றுல இருக்கும்போது அவர் என்ன ஆயிடுறாரு? மண்ணில் அடக்கமாயிடுறாரு. சரி, பிறந்துட்டாங்க, தாய் கூடியாத வாழ முடிஞ்சுதா? 4 வருஷம் என்ன பண்ணுறாங்க? அந்த பால் குடிக்கிறதுக்காண்டி 4 வருஷம் போயிடுறாங்க. அம்மா கூட 2 வருஷம் அவ்வளோதான் இருக்கிறாங்க. மறுபடியும் 2 வருஷம் வரும்போது 6 வயசு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையும் போது ஆமினா அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க? இறந்து போயிடுறாங்க. தன்னுடைய தாயோடைய கபரை யார் தோண்டுனா? அப்துல் முத்தலிப் அவங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களும் 2 பேர் கைப்பட தோண்டி அவங்க புதைக்கிறாங்க. தன் தாயை அந்த வயசில் 6 வயசில் தாயை என்ன பண்ணுறாங்க? அடக்கம் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க? 8 வயசில் அனாதையாக்கப்படுறாங்க. அனாதை பட்டம் வாங்கிட்டு சுமக்கிறாங்க. சரி, அதற்கு பிறகு கல்யாணம் ஆகுது. எத்தனை குழந்தை அல்லாஹ் தந்தான்? மொத்தம் 7 குழந்தை தந்தான். என்னென்ன பேர்? காசிம், அப்துல்லா, இப்ராஹிம். ஆண் மக்களில் காசிம், அப்துல்லா, இப்ராஹிம் 3 குழந்தையும் சிறு பிராயத்திலேயே இருந்துருச்சு. தன் கைப்பட அவரே அழுது தோண்டி உள்ளே வச்சாங்க. ஒரு நாளாவது என் அல்லாஹ் என்னை இப்படி சோதிக்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் மேலே நிராசை ஆனாங்களா? ஏதாச்சும் பண்ணாங்களா? பண்ணலை. அவங்களுடைய மகளில் 4 மகளில் 3 மகளை என்ன பண்ணாங்க? அவருடைய உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அவங்களே அடக்கம் பண்ணாங்க. அவங்க மையவாடிக்கு போயிட்டு துவா செய்கிறாங்க. எவ்வளோ பெரிய சோதனை! அது சம்பவங்கள்லாம் நிறைய இருக்குது. ஒவ்வொரு பொண்ணு ஒவ்வொரு பட்ட கஷ்டம், இந்த மார்க்கத்திற்காக அவங்க செய்த தியாகம், ஒவ்வொன்றும்
அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க சோதனை. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, லா யஸாலுல் முஃமினு வல் முஃமினாத், ஒவ்வொரு முஃமினுக்கும், ஒவ்வொரு முஃமினான ஆணுக்கும், ஒவ்வொரு முஃமினான பெண்ணுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், சோதனையை கொடுத்து கொண்டே இருப்போம் அப்படின்றான். ஏன்னா அவர்களை அல்லாஹ் சூஸ் பண்ணிட்டான், தேர்வு செஞ்சுட்டான். தேர்வு செஞ்சவர்களுக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஆகும், சோதனைகள் வர தொடங்கிடும். எது வரைக்கும் வரும் அப்படின்னா, இது ஹதீஸ், இது லா யஸாலுல் முஃமினு வல் முஃமினாத், ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் என்ன பண்ணுவோம், அங்கே தொடர்ச்சியாக சோதனை கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஹத்தா, எது வரைக்கும் தெரியுமா, எல்கல்லாஹ் அஸ்ஸ வஜல், என்னை சந்திக்கிற வரைக்கும். எங்கே வரைக்கும், மறுமை நாள் வரைக்கும் அவர்களுக்கு நான் சோதனை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்றான். இன்னொன்று சொல்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குழந்தைகளுக்கு நீங்கள் இதை சொல்லி சொல்லி வளருங்க அப்படின்றாங்க. அத்துன்யா இம்திஹானுன் வல் திலாஹுன் வபுதிலாஹுன், இந்த உலகம் அனுபவிக்கும் இடம் இல்லை, சோதனைக்குரிய இடம் என்று தன் குழந்தைகளுக்கு சொல்லி கொண்டே இருங்க. என்ன சொல்லணுமா, இந்த உலகம் நீ அனுபவிக்கக்கூடிய உலகம் அல்ல, சோதனை வரக்கூடிய உலகமே அப்படின்னு சொல்லிட்டு தன் குழந்தைகளுக்கு சொல்லி கொண்டே இருங்கன்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ இத்தனை சோதனை நமக்கு இருக்கும்போது, எதுவாவது நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு சோதனை வந்துருச்சு அப்படின்னா, ஒருத்தர் கை போயிடுது, கால் போய், இத்தனை நாள் இருந்திருக்கும் அந்த கை, இத்தனை நாள் அந்த கால் இருந்திருக்கும், இத்தனை நாள் அந்த கண்ணு நல்லா இருந்திருக்கும், திடீர்னு போனோன்னே உலகத்தில் நல்லா தானேப்பா இருக்கிறேன், நான் தொழுதுட்டு தானேப்பா இருந்தேன், நான் நல்லா தானேப்பா இருந்தேன், எனக்கு ஏன்பா வருமானம் போச்சு, எனக்கு ஏன்பா கண்ணு போச்சு, எனக்கு ஏன்பா கை போயிடுச்சு, எனக்கு இது மேலே எப்படிப்பா நான் ஆளுவேன்னு சொல்லிட்டு அதிருப்தியில் பேசுகிறாங்க. எது நம்ம பிறந்தோடனே நம்மளோட பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்கும், நான் சாகுற வரைக்கும் இவ்வளோ பேங்க் பேலன்ஸில் இருப்பேன், நான் ஒரு நாளுக்குள்ளே பட்டினியாக சாக மாட்டேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்த மாதிரி, எதையும் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுட்ட மாதிரி நம்ம நினச்சிட்டு சொல்கிறோம். இதான் ரெடி பண்ணிட்டு வந்திருக்குமா உலகத்தில் வரும்போது, எதுவுமே இல்லாமல் வெறும் கையில் வந்தோம். அப்போ அல்லாஹ் ஒருவரை நேசிக்க ஆரம்பிக்கும் போது அவர்களுக்கு சோதனைக்கு மேலே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல நல்ல ஹதீஸ்களை எடுக்கணும், வரலாறுகளை எடுக்கணும், குர்ஆன்கிட்ட பேசணும். இது எல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு நடைபெறக்கூடிய அந்த சோதனைகள், கஷ்டங்கள் எல்லாமே என்ன ஆகும், தூரமாகும். அப்போது அந்த முதியவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆலிம் என்ன பண்ணுறாரு, அந்த மாணவனுக்கு, ஏப்பா இதுக்கப்புறம் நீ ஜாக்கிரதையாக இரு, உனக்கு சோதனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், என்னை எக்காலத்துலேயும் காட்டி கொடுத்துறாத அப்படின்னோடனே அந்த மாணவன் என்ன பண்ணுறாரு, சரி சொல்லிட்டு போயிடுறாரு. போனால் சிறிது காலம் போகுது. அப்போ அந்த சூனியக்காரன் இருக்கிறானா என்னன்னு தெரில. சிறிது காலம் போனோடனே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஊர்லேயே பிரபலியமாக வர்றாரு அந்த சிறுவன். எப்படிப்பட்ட பிரபலியமாக வர்றாரு அப்படின்னா, யாருக்காவது கண்ணு தெரியல அப்படின்னா இவர் அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு ஊதினார் அப்படின்னா கண் பார்வை வந்துடும். யாராவது கிருஷ்ணமுட்டவராக இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா அவருக்கு அல்லாஹ்வுடைய பார்வை கொண்டு ஊதினார் அப்படின்னா அவருக்கு வந்துடும். அதை எப்படி சொல்லி ஊதி விடுவார், இது என் புறத்திலிருந்து நடக்கிறதல்ல, நான் ஏற்றுக்கிட்ட அந்த இறைவனை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு என்ன பண்ணுவான், நிவாரணம் கொடுப்பான் அப்படி சொல்லி தாவா செஞ்சு அவர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு மனிதராக மாற்றிக்கிட்டு இருக்காரு. இது என்ன ஆகுதுன்னா, அந்த ஊர்லேயே என்ன ஆகுது, இந்த செய்தி காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டே வருது, காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு சிப்பாய், ராஜா கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சிப்பாய்க்கு என்ன தெரியாது, அரசு ஊதியம் சரிங்களா, அரசு வருமானம், ஆனால் கண் பார்வை கிடையாது. சிறு பிராயத்திலிருந்து கண் பார்வை போயிடுச்சு. அவருக்கு உலகத்தை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த விஷயத்தை கேள்விப்படுறாரு, இந்த சிறுவன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம போயிட்டு அவன்கிட்டையும் போயிட்டு என்ன பண்ணுவோம், நம்மளோட கண் பார்வையை கொண்டு வருவோம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, சிறுவனோட வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு இந்த மாதிரி உன்னோட விஷயத்தை நான் ஃபுல்லாக கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி எனக்கு கண் வேணும், நான் உலகத்தை பார்க்க ஆசைப்பட்றேன், நீ ஏதாச்சும் எனக்கு பண்ணு அப்படின்னா. அப்போ அந்த சிறுவன் சொல்கிறாரு, என்கிட்ட எந்த மந்திர தந்திரம் எதுவுமே கிடையாது, என் அல்லாவின் புறத்தில் அல்லாவை நீங்கள் விரும்பினால், அல்லாவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், அல்லாவை நீங்கள் உறுதியாக நீங்கள் நம்பினால், அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு கண் பார்வை கொடுப்பான், இது ஏன் புறத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவை பற்றி அவர் சொல்லி கொடுக்குறாரு.
ஃபுல்லாக அல்லாஹ் பற்றி அவர் என்ன பண்ணுறாரு, ஏற்றுக்கிறார். அந்த சிப்பாயி ஏற்றுக்கிட்டு இப்போ சொல்கிறார், இந்த மாதிரி அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு அல்லாஹ் எனக்கு பார்வை கொடுப்பானாக சொல்லிவிட்டு நீங்கள் ஊதுங்க அப்படின்றார். அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, சொல்லிவிட்டு ஊதி கண்ணு திறந்து பார்க்குறாரு. அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஆயிடுச்சு, கண் பார்வை அவருக்கு வந்துருச்சு. இப்போ அந்த சிப்பாய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சந்தோஷமாக போகிறார். எங்கெங்கே போய் என்ன பண்ணுறாரு, எங்கெங்கேயோ போயிட்டு இதற்கு நிவாரணம் பார்க்குறாரு. எங்கேயுமே கண் இல்லைன்றாங்க. பிறவி கூட்டுறதுக்கு யாராவது கண்ணு கொடுக்க முடியுமா? கண் பார்வை பாதியில் போயிடுச்சுன்னா ஏதாவது அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி ஏதாவது பண்ணலாம். பிறவி கூட்டார். அப்போ அவருக்கு அல்லாஹ் தான் உண்மையான கடவுள்ன்ற மாதிரி அவர் நம்பிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாயிட்டு அரசவையில் அன்றைக்கி எப்படி வருவாங்க, அவர் எல்லா நாளும் ஒரு மாதிரியே வரும்போது அன்றைக்கி எப்படி வருவார், எப்போவுமே இப்படி தடவிட்டு வரவர். அன்றைக்கி எந்த குச்சி இல்லை, எதுவும் இல்லை, அப்படியே லேசாக வராரு அரசவைக்கு. வந்தால் எல்லாரும் கேட்குறாங்க, என்னாச்சு உனக்கு, என்னாச்சு அப்படின்னா, என் அல்லாஹ் எனக்கு பார்வையை கொடுத்தான். என்ன சொல்கிறாரு, என் அல்லாஹ் எனக்கு பார்வையை கொடுத்தா அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்கிறாரு. இந்த விஷயம் யாருக்கு போகுது, மன்னனுக்கிட்டையும் போகுது. மன்னன் பார்க்குறான், இத்தனை நாளாக பார்வை இல்லாமல் இருந்தால் திடீர்னு பார்வை வந்துருச்சு, அவனை கூப்பிடவன அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்றாங்க. என்ன உனக்கு என்ன இருந்தது, என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் அரசவைக்கு ஒரு சிறுவன் வருவான் இல்லையா, உங்களுடைய பாடத்தை கற்றுருக்க அந்நிய சூனியத்தை கற்றுருக்க, அந்த சிறுவன் எனக்கு இதை மாதிரி போதிச்சான், என்னுடைய இறைவன் எனக்கு பார்வையை கொடுத்தான் அப்படின்னு அவனுக்கு சரியான கோவம். என்னது, உன் இறைவனா, அப்போ நான் யார் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறான், சிப்பாயை வச்சு அடின்னு தர்ம அடி அவருக்கு. அன்றைக்கி அவருக்கு வாங்குற அடியில் அவரால் இருக்க முடியல. யார் அவனுக்கு பண்ணான்னு சிறுவனை காட்டி கொடுத்துட்றாரு. சிறுவன் தான் எனக்கு இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சிறுவன் பேரை சொன்னோன்னே சிறுவனை கூப்பிட்டு சிறுவனை போட்டு அடி. ஏன்பா உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்க சொன்னா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லிட்டு சிறுவனை போட்ட அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ அவர் அடி வாங்குறாரு. அப்புறம் அவராலையும் முடியல, அந்த சிறுவனாலையும் முடியல. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆலிமை காட்டி கொடுத்துட்றாரு. எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அந்த ஆலிம் தான். அந்த அரசனுக்கு என்ன உண்மை வேணும்னா, இதை நீ யார்கிட்ட கற்றுக்கிட்ட அதான் கேட்குறான். எனக்கு யார் கற்றுக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிப்பாய் என்ன சொல்கிறாரு, எனக்கு யார் கத்தான்னு தெரில, எனக்கு சொல்லிக் கொடுத்தவன் இந்த சிறுவன் தான் அப்படி சொல்ல. சிறுவன் அந்த ஆலிமை காட்டி கொடுத்துறாரு. அந்த ஆலிமை அந்த மருத்தடியிலேருந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்து அவன்கிட்ட கேட்குறாங்க, என்ன நான் எல்லாருக்கும் ரப்புன்னு நான் பேசிக்கிட்டு இருந்தா, நீ உலக மக்களுக்கு வெளியில் நீ என்ன பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாரும் ஒருத்தர் இருக்கிறாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியாமே அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட போட்டு என்ன பண்ணுறாங்க, அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ அவர்கிட்ட ஒரே ஒரு ஷர்த்து நிபந்தனை வைக்கிறான் அந்த மன்னர். இப்போ கூட ஒன்றும் இல்லை, விட்டுடுற உன்னைய, என்ன கடவுள்னு சொல்லு, நான் தான் உன்னுடைய ரப்பு, நான் தான் உன் கடவுள்னு சொல்லி இப்போவே நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்றான். அப்போ அந்த ஆலிம் சொல்கிறாரு, ரப்பி வ ரப்பு கொல்லா, என்னுடைய ரப்பும் உன் ரப்பும் அல்லாஹ் தான் அப்படின்றாரு. என்ன சொல்கிறாரு, ஏன் ரப்பும் உன்னை படைச்ச ரப்பும் அவன் தான், நீ இல்லை ரப்பு அப்படின்றாரு. மன்னருக்கு சரியான கோவம். நெருப்பாலான அந்த சீப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இரும்பாலான சீப்பு, அது என்ன பண்ணுற, இரும்பாலான சீப்பை கொண்டு வர சொல்கிறேன், அதில் நெருப்பில் நல்லா காய்க்க சொல்லலாம், நல்லா அதை என்ன பண்ணுங்க நெருப்பில் வச்சு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றான். இதை அல்லாஹ் வேறு இடத்துல பேசுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா ஓரத்தில் வந்துட்டு படுத்துக்கிட்டு இருப்பாங்க. சாவி பேர் தெரில, ஓடி சொல்லுவாங்க, எங்களுக்கு அனுதுவா செய்ய மாட்டிங்களா, இன்னும் அடிக்கிறாங்களே, அஹத் சொல்லி எங்களுக்கு அடி வாங்குறோமே, எங்களால் முடியலையே, எங்களுக்கு ஒரு துவா கேளுங்களேன்னு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏஞ்சிட்டு படுத்துக்கிட்டு இருப்பாங்க. மக்காவில் அந்த ஓரமாக நின்று படுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏஞ்சி சொல்லுவாங்க, அந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுவாங்க, உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கு வந்த சோதனை மாதிரி உங்களுக்கு வராமல் போயிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, ரொம்ப தலாறுக்கப்பட்டாங்க, இரும்பு கம்பிகளால் அவங்களுடைய முதுகு என்னது சுரண்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உயிரோடு அவங்களாம் புதைச்சாங்க. புதைச்சி என்ன பண்ணுவாங்களா, பெரிய பாறாங்கலத்துக்கு உருட்டி விடுவாங்க, தலை மட்டும் நசுங்கிரும். இந்த மாதிரி தண்டனை அவங்களுக்கு வந்தது. அவர்களை விடவா உங்களுக்கு தண்டனை வந்துருச்சு, போங்க ஏந்துச்சு அப்படின்றாங்க. இந்த மார்க்கத்திற்காக வேண்டி இவ்வளோ அடி வாங்கிட்டு பேசினா இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிறாங்க. போய் இந்த காலகட்டத்தில் இவருக்கு நடக்குது பாருங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஏன் அல்லாவும் அவன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னன்ட்ட சொன்னோன்னே இரும்பாலான அந்த சீப்பை 4-5 சீப்பை கொண்டு நெருப்பில் வச்சு நல்லா காய்ச்சி
அதை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, மண்டையில் வச்சு சீவுறாங்க. வச்சோன்னு இறங்குது உள்ள, சீவுறாங்க. அப்பவும் அவர் சொல்கிறாரு, ஏன் அல்லாவும் ஊ அல்லாவும் அவன்தான் அப்படின்றாரு. இன்னும் நீ திருந்த மாட்டியா நீ? அந்த இரும்பாலான அந்த கம்பி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, கம்பி மாதிரி இருக்கும். அந்த இந்த தண்டவாளத்துலலாம் அந்த கல்லை நோண்டுறதுக்கு ஒன்று வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு பல்லை கொண்டு வந்து அதையும் நல்லா காய்ச்சி முதுகில் அடிக்கிறாங்க. முதுகு எலும்போடு பிச்சுக்கிட்டு வருது, உயிரோடு இருக்கிறார். அப்போவும் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, ஏன் அல்லாவும் அல்லாவும் அவன்தான் அப்படின்றார். இன்னும் நீ திருந்த மாட்ட, அந்த அறம் கொண்டு வாங்கன்றாங்க. அறுக்கக்கூடிய அந்த கட்டையாக இருக்கக்கூடிய அறம் இருக்கும் இல்லையா, அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உயிரோடு வச்சு அப்படியே 2 துண்டாக இருக்கிறாங்க. அங்கே ஷஹீத் இறந்துட்டார். 2வது நடுங்கிட்டு நிற்கிறார். யார்? அந்த சிப்பாய். 2வது என்ன தானே கூப்பிடுவாங்க, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு. அவரே வரார். இப்போ நீ சொல்லு, இவன் கதையை நான் முடிச்சிட்டேன், இப்போ பார் நான் தான் ரப்பு. என்ன சொல்கிறான் அவன்? இன்னொருத்தனை ரப்பை காமிச்சான், நான் தான் அவனை அறுத்தேன், நான் தான் அவனுக்கு தண்டனை கொடுத்தேன், நான் தான் ரப்பு. இப்போ நீ என்ன சொல்கிற? நீயும் அவன் தான் ரப்புன்றியா இல்லை என்ன ரப்பு சொல்ல போறியா அப்படின்னா, நீ எப்படியா ரப்பாக இருக்க முடியும்? இவ்வளோ நாள் எனக்கு பார்வை இல்லை, உன் முன்னாடி தான் நின்றுட்டு இருந்தேன், எனக்கு பார்வையே நீ கொடுக்கல. ஏன் ரப்பு எனக்கு பார்வை கொடுத்தானே, அவன் தானே நிச்சயமாக ரப்பாக இருக்க முடியும், அவன் தான் என் ரப்புன்னு சொல்லிட்டு நடுங்கிக்கிட்டு அவர் பேசுகிறார். அவருக்கும் அதே தண்டனை, அதே நெருப்பாலான சீப்பு, அதே நெருப்பாலான அந்த கம்பி, அதே அறம் வச்சு அவரை அறுத்து அவரே 2 துண்டாக்கிட்டான். அவரும் இறந்துட்டார். 3வது அந்த சிறுவன். சிறுவனை பார்த்தோன்னே மன்னனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு யோசனை தோணுது. என்னன்னு, இந்த சிறுவன்கிட்ட ஏதோ ஒரு கல்வி இருக்குது, ஏதோ ஒரு அற்புதம் வச்சுருக்கான், இவன் நமக்கு பிற்காலத்தில் தேவைப்படுவான், இவனை இப்படி கொண்டுடக்கூடாது. பிளான் போடுறான், திட்டம் போடுறான். 10 சிப்பாய்களை கூப்பிட்றான். 10 சிப்பாய்ங்க வாங்க, இவனை என்ன பண்ணுங்க, மலை அடி உச்சிக்கு கூட்டு போங்க, மலையில் உச்சிக்கு கூட்டு போங்க, கூட்டிகிட்டு போயிட்டு மிரட்டுங்க, தூக்கி போட்டுருவேன், எலும்பு கூட தேராது, அந்த மாதிரிலாம் காட்டுங்க, அவன் பயந்து கூட பின்வாங்கிடுவான் அப்படின்றாங்க. தூக்கிட்டு போ அப்படின்றான். அப்போ அந்த சிறுவனை மலை உச்சிக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த 10 சிப்பாய்களும் தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போனால் அந்த மலை அடிவாரத்தில் நின்றுட்டு, மலை உச்சியில் இருக்கிறதுலே பெரிய மலையில் நின்றுட்டு கேட்குறாங்க. மேலேருந்து ஏதோ ஒரு கல்லையோ மேலேருந்து தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டு கேட்குறாங்க, இங்கே பார், கல் போட்டால் எந்த மாதிரி செதறி எந்த மாதிரி ஆயிடுச்சு பார், எலும்பு துண்டு கூட மிஞ்சாது, அந்த மாதிரி அடி பாதாளத்துக்கு நீ போயிடுவ, என்ன சொல்கிற, என் இறைவனை ஏற்றுக்கிறியா, என் மன்னனை ஏற்றுக்கிறியா அப்படின்னா. அப்போ அந்த சிறுவன் பேசுகிறாரு, அல்லாஹ் மஃபினி பிமாஷித்த, அல்லாஹ் நீ நாடினால் என்னை இவர்களிடமிருந்து, இந்த தீங்கிலிருந்து என்னை நீ பாதுகாத்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட முறையிடுறாரு. அல்லாஹ் உடனே என்ன பண்ணுறான்னா, அவ்வளோ பெரிய மலையை குலுங்கி விட்டுறான். அப்படியே அந்த மலை குலுங்குது. 10 அந்த சிப்பாய்களும் என்ன பண்ணுறாங்க, தடுமாறி கீழே விழுந்து இறந்துடுறாங்க. நேராக அந்த சிறுவன் ராஜா கிட்ட தான் வரான். என்னப்பா நீ இங்கே வந்து நிற்கிற, 10 சிப்பாய்கள் எங்கே? அவர்களை அல்லாஹ் தண்டிச்சிட்டான், என் இறைவன் அவர்களை தண்டிச்சிட்டான் அப்படின்னு. என்ன சொல்கிற, இவனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 10 சிப்பாய்களை வச்சு பிடிக்க வைக்கிறான். இவனை தூக்கிட்டு போய் நடு கடலில் கூட்டிகிட்டு போய் இவனை தூக்கி போட்டுருங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி நடு கடலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. நடு கடலில் படகுல வச்சுக்கிட்டு இப்போ கேட்குறாங்க, என்ன என் ராஜாவை ஏற்றுக்கிறியா? இல்லை, என்னை படைத்த என் இறைவன் தான் அவனை தான் நான் ஏற்றுப்பேனே தவிர இந்த ராஜாவை ஏற்றுக்க மாட்டேன், இவன் ஒரு மனுஷன் அப்படின்றான். அப்போ என்ன பண்ணுறாங்க, இவனை தூக்கி போகிறதுக்கு வரும்போது இதே துவாவை அவர் கேட்குறாரு, அல்லாஹ் மஃபினி பிமாஷித்த, யா அல்லாஹ் இந்த தீங்கிலேருந்து என்னை நீ காப்பாற்றுவாயாக அப்படின்னு உடனே அந்த படகு குலுங்கி கவுந்து விழுந்துருது. 10 பேரும் உள்ளே மூழ்கடிக்கப்படுறாங்க. இவரை மட்டும் எல்லாம் என்ன பண்ணுறான், காப்பாற்றி கரைக்கு ஓரமாக கொண்டு வரான். கரை ஓரம் இவர் வந்துடுறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, நேராக சபைக்கு தான் வர்றார். மறுபடியும் சபைக்கு வர்றார். என்னடா மறுபடியும் நீ வந்துட்ட, என்ன ஆச்சு? அவர்களை தண்டிட்டான், என் இறைவன் அவர்களை தண்டித்தான்.
அப்படின்னோடனே ராஜாவுக்கு சரியான கோவம். அப்போ சிறுவன் சொல்கிறான், இங்கே பாரு, நீ நினச்சா என்னை கொல்ல முடியாது, உன்னால் என்ன பண்ணாலும் என்னை கொல்லவே முடியாது, என் அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் என்னை கொல்ல முடியும். என்னை கொல்ல நீ விரும்புறியா? ராஜாக்கிட்ட பேசுகிற, என்னை கொல்ல நீ விரும்புறியா? நான் சொல்கிற மாதிரி நீ செய், நீ என்னை கொண்டுடலாம் அப்படின்லாம். என்ன செய்யணும் சொல்லு. மக்கள் எல்லாம் திரட்டு, எல்லாரையும் ஒன்று கூட்டி வை, எல்லாரையும் ஒன்று கூட்டி வச்சுட்டு சொல்லு, பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம். என்ன சொல்லு? பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம் சொல்லிட்டு உன்னுடைய வில்லிருந்து அம்பை பாய், அப்போ நான் சாவேன். இந்த சிறுவனின் இறைவனின் பெயரால் நான் இந்த அன்பை ஏவுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏவு, அல்லாஹ் நாடு நான் சாகும். பண்ணுறியா? உன்னால் முடியுமா? முடியும், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், மக்களை ஃபுல்லாக திரட்டுறான். மக்கள் அனைத்து மக்களும் வராங்க, எல்லா மக்களும் நிற்கிறாங்க. எல்லா மக்களும் நின்றோனியே இப்போ அந்த மன்னர் என்ன பண்ணுறான், அவரை வச்சு கை காலை கட்டி நீ உட்கார வச்சிடறாங்க. கை கால் கட்டி மரத்தில் நிற்க வச்சிடறான். என்னது இல்லை, கை கால் கட்டி வச்சிடுறாங்க. தூரத்துலேருந்து மன்னன் என்ன பண்ணுறான், பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஒரே அம்பு ஏவுறான். நேராக வந்து அவருடைய நெத்தி பொத்தில் படுது. உடனே அந்த சிறுவன் என்ன ஆகிறாரு, அந்த இடத்துல ஷஹீத் இறந்துடுறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா மக்கள், பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவ்வளோ மக்களும் ஆமந்து ரப்பில் குலாம், நான் இந்த சிறுவனுடைய இறைவனை நாங்களும் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் அனைவரும் சொன்னோன்னே ராஜாவுக்கு மூஞ்சியே காட்ட முடியல. நான் எது இருக்கக்கூடாதுன்னு நினச்சி இவனை நான் கொன்னனோ அந்த சிறுவன் புத்திசாலியாக அவன் என்ன பண்ணிட்டான், கையாண்டுட்டான். அவன் புத்திசாலியாக மாறிட்டான். இப்போ இவ்வளோ மக்கள் எனக்கு அகேன்ஸ்டாக திரண்டுட்டாங்களே, நான் என்ன பண்ணுறது இப்போது? அப்போ ஆலோசனை கேட்குறான். சிப்பாய்கிட்டையும் அவங்களுடைய இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட என்ன பண்ணுறான், ஆலோசனை கேட்குறான். அப்போ சொல்கிறாங்க, அவங்களுக்கு அச்சம் மூட்டுங்க, நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தினா பின் வாங்கிடுவாங்க இல்லையா. சொன்னோடனே ஆமாம், நல்ல யோசனை, எல்லாரையும் அப்படியே கட்டு. எல்லாரையும் அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா சங்கிலியால் அவங்கள அப்படியே கட்டுறாங்க. கட்டிட்டு அவங்களுக்கு மத்தியிலேயே அதே இடத்துல பெரிய நெருப்பு உண்டாக்குறான். எக்கல் விழுவணும்னா எவ்வளோ பெரிய நெருப்பு குண்டோன்னு பார்த்துக்கோங்க. அது அல்லாவே தன்னுடைய திருமறையிலேயே நெருப்பு குண்டவாசிகள் தெரியுமா உங்களுக்கு நல்லா கேட்குறாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய நெருப்பு குண்டம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோ பெரிய நெருப்பு குண்டம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு ஃபேமிலியாக கூப்பிட்றான். ஃபேமிலியில் ஒரு 7 பேர் 10 பேர் 15 பேர் இருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு ஃபேமிலியாக பிரித்து கூப்பிட்றான். என்ன ரப்பு சொன்னா இப்படி போகலாம், என்ன ரப்பு இல்லைன்னு சொன்னால் உள்ளே குதிக்கணும். என்ன சொல்கிறேன்? மக்கள் சொல்கிறாங்க, ஆமந்து பி ரப்பில் குலாம், என் இந்த சிறுவன் சொன்னான் இல்லையா, அந்த இறைவன் தான் உண்மையான இறைவன், நீ இல்லை, அந்த ரப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே குதி. ஒவ்வொரு ஃபேமிலியாக குதிக்குது. மக்கள் அன்றைக்கி இறந்தாங்க. எதற்காக வேண்டி? ஒரு நொடி பொழுது 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, அந்த சிறுவன் சாவதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வேற கொள்கையில் இருந்தாங்க. அவங்க தொழுதாங்களா? அவங்க ஜிக்கர் செஞ்சாங்களா? வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா? அல்லாஹ் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கறது ஒரு வாய்ப்பு. இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நாள் ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தருவான். அந்த டைமில் சரியான ஈமான் இருந்தால் அந்த சோதனையில், அந்த பரீட்சையில் நம்மளால் அல்லாஹ்கிட்ட என்ன பண்ண முடியும்? அவங்கள்ட்ட என்ன பண்ண முடியும்? அல்லாஹ்கிட்ட நம்மளால் ஊர்ஜினப்படுத்த முடியும். யாரெல்லாம் நான் உனக்காண்டி தான் வாழ்ந்தேன், என்னுடைய மௌத் உனக்கு தான் அப்படின்னு பண்ண முடியும். நம்ம பண்ணலன்னா நம்மள்கிட்ட ஈமான் இல்லைன்னு அர்த்தம். அந்த ஊர் மக்கள் எல்லாரும் விழுந்துட்டாங்க. கடைசியாக இன்னைக்கு பிறந்த கை குழந்தையோட ஒரு பெண்மணி நினைக்கிறேன், யாரும் இல்லை, எல்லாம் குதிச்சிட்டாங்க. நம்ம அல்லாஹ்கிட்ட அழுவ கூட மாட்டேன்றோமே, நம்ம எந்த அளவுக்கு தூரமாக இருக்கிறோம். ஒரு ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, எவன் அதிகமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான்னா அவன் உள்ளே செத்து போச்சுன்றாங்க. எவனுடைய கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கோ அவன் தான் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்க. நம்மளை என்னைக்குங்க அழுதோம்? கடைசியாக எப்போ அழுதோம்? அழுவ கூட மாட்டேன்றோம். இது 85வது அத்தியாயத்தில் அல்லாஹ் இதை பற்றி அல்லாஹ் என்ன பண்ணுறான், பேசுகிறான். 5 வசனத்தில் பேசுகிறான். எவ்வளோ பெரிய சம்பவம், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு, எவ்வளோ பெரிய சம்பவம். இதெல்லாம் நம்ம படித்து பார்க்குறோமா? படித்தா புரிஞ்சிருமா? இந்த 5 வசனத்தை படித்தா புரிஞ்சிருமா? இவ்வளோ பெரிய சம்பவம் புரிஞ்சிருமா? அப்போ குர்ஆனுக்கும் நமக்கும் எவ்வளோ தூரம் இருக்கிறோம், எவ்வளோ தூரம். இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மளுக்கு எல்லா நாளும் சோதனைனா, நீங்கள் நினைக்கிறேன் சோதனைனா என்னது?
அல்லாஹ்க்குன்னு ஒரு தனி டெஸ்ட் இருக்குது. அல்லாஹ் ஒரு சோதனை கொடுப்பான். சில பேருக்கு அம்மா இல்லாமல் ஆக்குவான், சில பேருக்கு வியாபாரம் இல்லாமல் ஆக்குவான், சில பேருக்கு கை கால் விளங்காமல் ஆக்கிடுவான், சில பேர் பைத்தியம் ஆக்கிடுவான், சில பேருக்கு ஒவ்வொரு மாதிரி சோதனை கொடுத்துட்டு இருப்பான். ஆனால் அல்லாஹ்க்குன்னு ஒரு சோதனை அல்லாஹ் தனியாக வைப்பான். அது உங்களோட ஈமானுடைய டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனாதான் இந்த உலகத்தில் நீங்கள் பாஸ் ஆனதுக்கு சமம். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, அவ்வளோதான். அப்போ நம்மளாம் நம்மளோட வாழ்க்கை நினச்சி பாருங்களேன். நம்ம சோதிக்கப்பட்டுட்டு இருக்கோமா தினமும்? எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் தெரியுமா? எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா? அப்போ அல்லாஹ் நம்மளை என்ன சொல்கிறான்? வாழ்ந்துக்கும் அவனை. எவ்வளோ நாள் வாழ்ந்துக்கும். எவ்வளோ நாள் இருக்க முடியும்? ஜாலியாக இரு, நல்லா இரு. என் பக்கம் வருவல, மௌத்தாவல, கபரில் அடக்கம் பண்ணுவாங்கல்ல, அப்போ நான் யாருன்னு காமிக்கிறேன். அப்போ நம்மளாம் சிந்திக்கணும், அல்லாஹ் ஏன் நமக்கு இன்னும் சோதனை தராமல் இருக்கிறான்? அப்போ அல்லாஹ் நம்மளை தேர்வு செய்யலை. இன்னும் அல்லாஹ் நம்மளோட தொழுகையை பார்க்கல, இன்னும் நம்மளோட ஜிக்ர் அல்லாஹ் பார்க்கல, இன்னும் நம்மளோட நம்பிக்கை அல்லாஹ் பார்க்கல. அப்போ அல்லாஹ் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு சோதனை வரணும். அல்லாஹ் கிட்ட கேட்கணும், யா அல்லாஹ் என்ன இந்த உலகத்தை எப்படி வேணா சோதி, நான் உனக்காக வேண்டி என்ன பண்ணணும்? இந்த ஈமானோட நின்று காட்டணும். அதுக்குரிய உறுதி எனக்கு நீ தருவாயா அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். கடைசியாக ஃபிரௌனுடைய மனைவி மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஃபிரௌனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, எப்படிப்பட்ட மனைவி அவங்க? மகாராணி அவங்க. அவங்களோட குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? அதாவது வாரிசு அடிப்படையில் வரக்கூடியவங்கள்ட்ட தான் அவங்க பொண்ணு எடுப்பாங்க. ஃபிரௌன் ஒருத்தர் பொண்ணு எடுக்கிறான்னா ஏழை வீட்டிலேருந்து எடுக்க மாட்டாங்க. அந்தஸ்துலேயும் பணக்காரத்துலேயும் எல்லாத்துலேயும் செல்வ சீமாட்டியாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த பெண்மணி எடுப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்மணி ஆசியாமியா அவங்கள பெண் வாங்குறான். என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அந்த மாஷித்தான்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி இருக்கிறாங்களே, யார் அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி. சீப்பு வாரிக்கிட்டு இருக்கும்போது சீப்பு கீழே விழுந்துடும். அல்லாவின் பேரை கொண்டு எடுப்பாங்க. அதற்காக வேண்டி அவன் குடும்பமே என்ன பண்ணுவான்? அவன் ஃபிரௌன் அந்த நெருப்பில் போடுவான். இதை பார்த்த அந்த ஃபிரௌன் மனைவிக்கு, என்னடா இது, பச்சின குழந்தைய கூட தூக்கி போடுறாங்க, அந்த பெண்மணி இவ்வளோ கருகிய உள்ளமா நின்றுக்கிட்டு அப்படியே விழுவுறாங்களே, அப்படி ஒரு அல்லா உண்மையான அல்லாவா, இப்படி ஒரு அல்லா இருக்கிறானா அப்படி சொல்லிட்டு பூரிச்சு போய் அதே இடத்துல நான் அவங்கள தூக்கி போட்டு நீ எரிக்கிற, நான் ஏற்றுக்கிறேன். எப்படி சொல்கிறாங்க? நீ அவங்கள தூக்கி எரிச்சல, இப்போ என்ன உன்னால் முடியுமா? உன் கிபத்தியில் இருக்கிறவன் தான் நானும் இப்போ நான் அல்லாவை ஏற்றுக்கிறேன், நானும் அல்லாவை ஏற்றுக்கிட்டேன், என்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இவனுங்களும் அந்த அதே இடத்துல நின்று டிக்ளேர் பண்ணுறாங்க. யார்கிட்ட? ஃபிரௌன்கிட்ட. என்ன வேணா நீ பண்ணிக்கோ, நானும் அதே அல்லாவை ஏற்றுக்கிறான்னு சொன்னோன்னே அன்னிலேருந்து அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? நிர்வாணப்படுத்தப்பட்டாங்க. அவங்களோட உடைகளை கழட்டப்பட்டது. எந்த சிப்பாய்களும் அவங்களுக்கு முன்னாடி மண்டிட்டு போயிட்டு இருந்தாங்களோ அவங்களெல்லாம் சிரிச்சுக்கிட்டு போனாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. காலையில் அவங்களுக்கு சவுக்கால் அடியான், காலையிலேருந்து மாலை வரைக்கும் சவுக்கால் அடி வாங்கிக்கிட்டே இருப்பாங்களாம். மாலையிலேருந்து காலையில் வரைக்கும் கல்லால் அடி வாங்கிட்டே இருப்பாங்க. அப்போ இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு ஃபிரௌன் மனைவிக்கிட்ட சொல்லுவாங்களாம், ஆசியாமியாட்ட, அல்லாஹ்கிட்ட உங்களுக்காக துவா கேட்கவா அப்படின்னு கேட்பாங்களாம். அப்போ அவங்க கேட்பாங்களாம், சொல்லுவாங்களாம், எனக்காக வேண்டி நீங்கள் ஒன்றும் கேட்க வேணாம், ஒன்று கேளுங்க. இந்த உலகத்தை விட சிறந்த ஒரு வீடை, சிறந்த ஒரு மரியாதையை அல்லாஹ் சொர்க்கத்தில் கொடுக்கணும் எனக்கு சொல்லிட்டு கேளுங்க. மற்றபடி இந்த தண்டனை நிப்பாட்டணும்னாலும் நீங்கள் கேட்க வேணாம். என்ன சொல்கிறாங்க? இந்த தண்டனையெல்லாம் நிப்பாட்டணும்னு கேட்க வேணாம், அல்லாஹ்க்கு தெரியும், எனக்காக வேண்டி சிறந்த ஒரு வீடை அல்லாஹ் கட்டட்டும், அந்த வீட்டில் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம்னால ஒன்றும் பண்ண முடியல, போயிடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி தினமும் ஃபிரௌன் பேசுவான். ஃபிரௌனோட மனைவிட்ட, ஆசியாமிட்ட பேசுவான். என்ன சொல்லுவான்? இன்னைக்கு ஏற்றுக்கிறியா? இன்னைக்கு ஏற்றுக்கிட்டா உனக்கு அதே சிம்மாசனம், அதே மேடை, அதே பதவி, அதே உனக்கு தரேன், ஏற்றுக்கிறியா அப்படின்னா அவங்க சொல்லுவாங்களாம், இல்லை, நீ என்னுடைய ரப்பு கிடையாது, என்னை படைச்சா பார்த்தீங்களா, இந்த அண்ட சராசரை பராமரிக்கிறான் பார்த்தியா, அவன் தான் என் ரப்பு அப்படி சொல்லிட்டு ஃபிரௌனோட மனைவி சொன்னாங்க. கடைசி அவனுக்கு என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டான். ஏன்னா என்ன சொல்லி அடிக்கிறான் மக்களை, பனி இஸ்ராயேல் என்ன சொல்லி அடிக்கிறான்?
நான் தாண்டா ரப்புன்னு சொல்லி அடிக்கும்போது அவன் குடும்பத்திலே ஒருத்தன் ஏற்றுக்கும் போது வெளியே மூஞ்சி காட்ட முடியுமா ஃபிரோனால? அவனுக்கு அந்த அசிங்கம் தாங்க முடியல. இதுக்கப்புறம் இந்த பெண்மணி எனக்கு வேணாம், இவளை என்ன பண்ணுங்க, கண்ணு காணாத இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு பெரிய பாறங்கள் எடுத்து மண்டையில் போட்டு கொன்றுங்க அப்படின்ட்டான். சொல்லி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கைதிகளுக்கெல்லாம் ஒரு ட்ரெஸ் கொடுக்கப்படும் தெரியுமா? கைதிக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு, அவங்களுக்குன்னு ஒரு விலங்கு போடப்படும். எப்படி இருந்தாங்க? மகாராணியாக சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க கைதியோடு கூட்டிகிட்டு வராங்க, தரத்தன்னு இழுத்துட்டு வராங்க. அந்த மைதானத்தில் இழுத்துட்டு வராங்க. யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய ஒருத்தனுக்காக வேண்டி கூட்டிகிட்டு வந்து அந்த மைதானத்தில் படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு பெரிய பாறை அவங்களுக்கு முன்னாடி தூக்கி நிப்பாட்டப்படுது. கடைசி அவங்க பேசுகிறாங்க அல்லாட்ட சொன்னதை அல்லாஹ் தன் திருமறையில் அப்படியே சொல்லி காமிக்கிறான். வல்லரபல்லாஹு மசலில்லதீன ஆமனும் ராத்த ஃபிரௌன் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் அந்த அத்தியாயத்தை ஃபுல்லாக சொல்கிறான். அவங்க என்ன பிரார்த்தனை கேட்டாங்க அப்படின்னு, என் இறைவா, சொர்க்கத்தில் உன்னிடம் எனக்கு ஒரு வீட்டை நீ எழுப்புவாயாக. அவங்க கடைசி அதை கேட்குறது, ஃபிரோனிடமிருந்து அவனுடைய சித்திரவதையிலிருந்து என்னை காப்பாயாக. என்ன கேட்குறாங்க? ஃபிரோனுடைய சித்திரவதையிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக, அநீதி இழைக்கும் கூட்டத்திலிருந்து என்னை காப்பாயாக என்று ஃபிரோனின் மனைவி கூறியதால் அவரை நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ் முன்னுதாரணமாக ஆக்குகிறான். என்ன சொல்கிறான்? இப்படி ஃபிரோனுடைய மனைவி கேட்டனால நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருத்தருக்கும், அப்படின்னா யார் யார் அடங்குறாங்க? இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்குறாங்க, அபூபக்கரில் அடங்குறாங்க, உமரில் அடங்குறாங்க. இங்கே அல்லாஹ் பாகுபாடே பார்க்கல, ஆண் பெண்ணு பார்க்கல. முஃமினான ஒவ்வொருத்தருக்கும் இவங்க தான்டா உதாரணம். இவங்கள மாதிரி இருங்க. முஃமின்னா இப்படி இருக்கணும். அந்தஸ்து பார்க்கல, பதவியை விரும்பலை, நினச்சா வாழ்ந்துருக்கலாம், வாழலை. இந்த மாதிரி நீங்கள் இருங்க. இந்த உலகத்துடைய மோகத்தில் விழுந்துடாதீங்க, என் பக்கம் திரும்புங்க, நான் தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் வந்து இந்த குரானில் இது சொல்கிறான். அதே மாதிரி இந்த சுமையாரிலையாக இருக்கிறாங்க இல்லையா, பெண்கள் மொத்தம் அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான் அப்படின்னா, உடலால் அவங்க வந்து இதாக இருப்பாங்க, ஆனால் உள்ளத்தால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப போல்டானவங்க. அவங்களுடைய போல்ட்னஸ், அவங்கள மாதிரிலாம் மனதைரியம் வர முடியாது. ஆண்கள்லாம் அதுக்கு முன்னாடி வர முடியாது. எந்த அளவுக்கு மனதைரியம் அப்படின்னா, சுமையாரிலாம் அடி வாங்குறாங்க, அம்மாரிலாம் அடி வாங்குறாங்க, அவங்க அப்பா அடி வாங்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்லணும்? ரசுல்லா பைத்தியம் சொல்லணும். இது சொல்ல மாட்டேன், அவர் தான் இறை தூதர்னு சொல்லிட்டு இவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அடி வாங்குறாங்க. ஒரு கட்டத்தில் அம்மார் என்ன பண்ணுறாரு? ரசுல்லா சொல்லிட்டு அவமானப்பட்டு ரொம்ப அழுகுறாரு. அல்லாஹ் குரானில் கூட இறக்கி சொல்கிறான், உள்ளத்தால் நீங்கள் இருந்த ஒரு விஷயத்த நாவால் சொல்கிறதுனால அது மாறிடாது, நீங்கள் மனம் தளராதீங்க, நம்பிக்கையோடு இருங்க, அல்லாஹ் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனால் இதை விட பயங்கரமான அடி அவங்க அம்மா வாங்கிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட பிசுறலை. அவர் தான் ரசூல், அல்லாஹ் தான் கடவுள், அவன் தான் அஹது அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுடைய மர்மஸ்தானத்தில் ஈட்டில் வச்சு குத்தி அவங்க இறந்தாங்க. அப்படின்னா இதை விட தியாகம் வேறு என்ன இருக்குது? அப்போ பெண்கள் அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? பிரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா சொர்க்கத்தின் தலைவிகள் யார் தெரியுமா? சொர்க்கத்தின் தலைவிகள் 4 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஹைருன் நிசாய் வல் ஆலிம், உலகத்திலேயே சிறந்தவங்க 4 பேர் சொல்கிறாங்க. இந்த 4 பேர் தான் சொர்க்கத்துடைய தலைவிகளும். ஒருத்தவங்க கதிஜா ரலியல்லாஹ், இன்னொருத்தவங்க ஆசியா அம்மையார், இன்னொருத்தவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொருத்தவங்க பாத்திமா ரலியல்லாஹ். இதை 4 பேர் சொர்க்கத்தின் தலைவிகள். இவர்களெல்லாம் அல்லாஹ் வந்து உதாரணமாக காமிக்கிறான். ஆண்கள் எங்கேயாவது அல்லாஹ் உதாரணம் காமிச்சான குரானில்? இவங்களையும் யார்? ஆசியா அம்மையாரையும் மரியம் அலைஹிஸ்ஸலாமை தான் தொடர்ச்சி இருக்கும். அந்த ஆயத்து 2மே தொடர்ச்சியாக எல்லாம் பேசுவோம். இவங்களை போல நீங்கள் இருங்க அப்படின்றான். அப்போ பெண்களாகிய நம்ம எந்த உலகத்தில் எந்த அளவுக்கு மோகம் கொண்டு இருக்கிறோம்? உலக ஆசாபாசங்களை கேட்குறோம், உலக ஆடம்பர வாழ்க்கையை கேட்குறோம், உலகத்துடைய ஆதாயத்தை கேட்குறோம், உலகத்திற்காக வேண்டிய வாழ்கிறோம். இந்த வாரம் எனக்கு என்ன கிடச்சிது, அவனுக்கு அதெல்லாம் கிடச்சிருச்சு, அவள் அப்படிலாம் இருக்கிறானே, இப்படிலாம் இருக்கிறானே, எனக்கு என்ன கிடச்சின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு விதமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போது நம்மள்கிட்ட இந்த மாதிரி மோகம் இருந்துச்சு அப்படின்னா அல்லாஹ் இதை மாதிரி வாழ்க்கையை தான் நம்ம கொடுப்பான். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, எந்த ஒரு கஷ்டம் கிடையாது. அரிசி இருக்குது, கரண்ட்டு கட்டியாச்சு, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, குழந்தை இருக்குது, பைக் இருக்குது, வண்டி இருக்குது, பொருளாதாரம் நினச்ச இடத்துக்கு போகலாம், வரலாம், சுற்றலாம், எல்லாம் பண்ணலாம். அல்லாஹ் திறந்த வெளியாக விட்டுருக்கான். வெடரி நிரம்ப விட கருகாமையில் இருக்கிறான்.
ஆக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மறுமை நாள் நமக்கு நெருங்கிருச்சு, இன்னும் நமக்கு டைம் இல்லை. தஜ்ஜால் அவனுடைய கான்செப்ட் அவன் என்ன பண்ணுறான், ஒவ்வொன்றா வாரம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வரான். அவன் மிக அருகாமையில் வரான். நம்ம துன்யாவின் மோகத்தை கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். மறுமை சிந்தனையே ஒரு பக்கம் கூட நமக்கு வரமாட்டேங்குது. ஜும்மான்னு வந்தால் மட்டும்தான் ஒரு மாதிரியே சிந்தனை வருது. அதுவும் இல்லைன்னா அந்த சிந்தனையும் இல்லாமல் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட மக்கள்லேருந்து அல்லா நம்மளை முழுக்க காப்பாற்றணும். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, அல்லா சோதனை கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் ஹஸ்புன் அல்லாஹ் நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு இன்னைக்கு இந்த சாப்பாடு கொடுத்துருக்கானா அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் எனக்கு இந்த உடவை கொடுத்துருக்கான அல்லாஹ் எனக்கு போதுமானவன், இந்த கிழிஞ்ச உடை தான் இருக்கா அல்லாஹ் எனக்கு போதுமானவன், எது இருக்கோ அல்லாஹ் எனக்கு போதுமானவன், இது எனக்கு போதும், இதை தவிர எனக்கு வேறு ஆசை எனக்கு வேணாம். யாரம்மானே எனக்கு அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட மாதிரி, யாரெல்லாம் அந்த ஆசியா மாதிரி கேட்ட மாதிரி எனக்கும் ஒரு சொர்க்கத்தில் வீடு கட்டு, எனக்கும் அந்த மாளிகையில் இருக்கும் மாதிரி எனக்கும் பண்ணு. எனக்கு இந்த உலகத்தில் எந்த ஆதாயம் எனக்கு வேணாம். நான் இந்த உலகத்தில் மரணிக்கணும் அப்படின்னா உன்னுடைய பாதைக்காக வேண்டி என்னோட மௌத்து போகணும். அப்படி போகக்கூடிய நம்ம மௌத்தா நீ ஆக்கி யாராமான்னு சொல்லிட்டு அல்லாட்ட உறுதியாக நின்று கேட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அல்லாஹ் நமக்கு சோதனை கொடுப்பான். அந்த சோதனை நிற்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை கொடுப்பான். அந்த நம்பிக்கையில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு நாளை சொர்க்கத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட நல்மக்களாக அல்லாஹ் உங்களையும் இன்னும் ஆக்கி அறிவுபூர்வான சொல்லி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.